பவுண்டர் வேரியபிள் டெக்னிக்கில் செகண்டாக வர ப்ராப்ளம் பார்ப்போம். இதில் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இந்த ப்ராப்ளமில் இருக்குது. ஸோ இது பார்த்தாலே ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் செட்டுன்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் x1க்கு லிமிட்டு 0 to 1, x2க்கு லிமிட்டு 0 to 3, x3க்கு 0 to 2. இதுக்கு தான் நம்ம பவுண்டர் வேரியபிள் டெக்னிக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, செகண்டும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுத போகிறோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனாலே என்ன பண்ணுவோம், ஸ்லாக் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், +s1 +s2 அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனால +s1 அப்போ ஈக்குவல் டு 1. செகண்ட் ஈக்குவேஷனில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ +s2 ஈக்குவல் டு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் அப்படியே எழுதிடணும். மற்றபடி s1 s2க்கு லிமிட்டு 0 to infinity தான் நார்மலாக போடணும். ஸோ இஃப் x1 0, x2 0, x3 0னா s1 is equal to 1, s2 வந்து 8. ஓகே, இதுதான் இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன். s1 equal to 1, s2 equal to 8. எப்போ, if x1 equal to x2 equal to x3 equal to 0. இது வந்து நான் பேசிக்கு, இது வந்து பேசிக். ஓகே, இதுதான் இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா இது தானே YB XBயில் போடுவோம். அதே மாதிரி CJனா கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் செட், அதுதான் இந்த மாதிரி டேபிள் எழுதுவோம். ஸோ CJ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேக்ஸிமம் செட்டு. இப்போ கண்டுபிடிச்ச இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் பேசிக் வேரியபிள் s1 equal to 1, s2 8, அதான் s1 1, s2 8. ஸோ s1க்கு இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன, CJக்கு 0, ஸோ அதனால் 0. s2க்கு கோஎஃபிஷியன்ட் என்ன, 0, ஸோ 0. இது ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஒன்னோட கோஎஃபிஷியன்ட், இது ஈக்குவேஷன் செகண்ட் ஒன்னோட கோஎஃபிஷியன்ட். அடுத்தது ZJ என்னது, 0 0 into 0 plus 0 into 1, அப்போ 0 0 into 1 plus 0 into 1 0 0 into -2 plus 0 into 2 0 அந்த மாதிரி போட்டுருணும். அடுத்தது ZJ minus CJ, அப்போ 0 minus 1னா -1, 0 minus 3னா -3, 0 minus of -2னா +2, அடுத்தது 0 minus 0னா 0, 0 minus 0 0. இது ZJ minus CJ. URனா அப்பர் பவுண்ட். அப்பர் பவுண்ட் வந்து என்னதுன்னா லிமிட்ஸு. இப்போ வந்து கொஸ்டினில் x1க்கு என்ன சொல்லியிருக்காங்க, 1, x2க்கு 3, x3க்கு 2. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச s1க்கு இன்ஃபினிட்டி, s2 இன்ஃபினிட்டி. எப்போவுமே s1 s2 s3 எல்லாமே 0 to infinity தான். ஓகே, ஸோ x1 வந்து 1, x2 3, x3 2, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. x1க்கு 1, x2க்கு 3, x3க்கு 2, x3க்கு 2. அதே மாதிரி s1க்கு இன்ஃபினிட்டி, s2க்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு எழுதிடுறாங்க அப்பர் பவுண்ட். ஓகே, நார்மலாக என்ன பண்ணுவோம், சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் ZJ மைனஸ் CJ வந்து பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் நம்ம ஐட்ரேஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் மோஸ்ட் நெகட்டிவ் எதுவோ அதுதான் செலக்ட் பண்ணணும். என்டரிங் வேரியபிள் மோஸ்ட் நெகட்டிவ் எது, -3. ஸோ x2 என்டர் இன்ட்டு பேசஸ். லீவ்ஸ் அவுட்டுக்கு தான் பவுண்டர் வேரியபிள் டெக்னிக்கில் டிஃப்ரெண்ட்டாக டீட்டாஸ்லாம் வச்சு பண்ணுவோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்டரிங் வேரியபிள் நமக்கு தெரிஞ்சிச்சு, x2 என்டர் இன்ட்டு பேசஸ். லீவிங் வேரியபிள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த அதாவது ZJ மைனஸ் CJலாம் விட்டுருங்க. நார்மலாக அந்த இப்போ s1 s2 இருக்குல்ல, இதில் பாருங்கள் ஏதாவது நெகட்டிவ் இருக்கா பாசிட்டிவ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போது ஏன்னா என்டரிங் வேரியபிள் மட்டும்தான் தெரியும், லீவிங் வேரியபிள் தெரியாது. ஸோ x2 காலம் மட்டும்தானே மார்க் ஆகிருக்கு, அப்போது 1 1 மட்டும்தான் இருக்குது. ஓகே, இது ரெண்டுமே பாசிட்டிவாக, ஆமாம் பாசிட்டிவ். ஸோ θ1 எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் எடுத்துக்கணும். சப்போஸ் இங்கே நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சு ஏதாவது ஒன்றுனா அந்த நெகட்டிவ் வேல்யூ θ2க்கு வரணும். அதை நான் அடுத்த டேபிளுக்கு சொல்கிறேன். இந்த டேபிளுக்கு இல்லை, ரெண்டுமே பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்குது. இது ZJ எல்லாம் பார்க்கக்கூடாது, ZJ மைனஸ் CJ எல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த நடுவில் இருக்கிற எல்லா ஈக்குவேஷனுக்கு மட்டும்தான் பார்க்கணும். ஓகே, ஸோ 1 1 வந்து பாசிட்டிவ் தான். θ1னாலே எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கலெக்ட் பண்ணணும். ஸோ θ1 ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எப்போவுமே என்ன பண்ணும், XB டிவைடட் பை, இப்போ என்ட்ரிங் வேரியபிள் என்னது x2. ஸோ XBனா என்ன, 1 1 டிவைடட் பை 1 8/1, அதுதான். இப்போ மினிமம் இது ரெண்டுத்தில் எது மினிமம், 1,8ல் 1 தான் மினிமம். ஸோ θ1 ஈக்குவல் டு 1. ஓகே, இது கண்டுபிடிச்ச உடனே மைனஸ் வேல்யூவே இல்லை அப்படின்னா θ2னாலே நெகட்டிவ் தான். ஓகே, θ2 எப்போவுமே நெகட்டிவ். ஸோ θ2 இங்கே நெகட்டிவ் வேல்யூவே இல்லை, அந்த நம்ம சர்க்கிள் பண்ணதில்லை. அதாவது என்டரிங் வேரியபிளில் நெகட்டிவ் வேல்யூவே இல்லை, 1 1 தான் இருக்குது. ஸோ நெகட்டிவ் வேல்யூ இல்லைனா θ2 ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபினிட்டின்னு தான் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வந்து என்டர் ஆகிருக்கு, x2 தான் என்டர் ஆகிருக்கு. ஸோ x2னா u2, x1னா u1.
அந்த மாதிரி. இப்போ x2 தான். ஸோ x2னால u2 u2 இஸ் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் x2 அப்படின்னு போடணும். ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், என்ன என்டரிங் வேரியபிளோ அதை வச்சு தான் இது போடணும். இப்போ x1 வந்து என்டரிங் வேரியபிள் சப்போஸ் இருந்துச்சுன்னா u1 ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் x1. சப்போஸ் x3 என்டரிங் வேரியபிளாக இருந்துச்சுன்னா x3, ஸோ u3 ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் x3. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கு x2 தான் என்டர் ஆகிருக்கு. ஸோ x2 தான் என்டரிங் வேரியபிள். அப்போ u2 இஸ் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் x2. இப்போ x2க்கு அப்பர் பவுண்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்குது 3. x2க்கு அப்பர் பவுண்டு வந்து 3. ஸோ அதோட ஆன்சர் 3. அப்போது theta is equal to minimum of θ1, θ2, u2. θ1னா பாசிட்டிவ். இப்போ கண்டுபிடிச்சதில் என்ன மினிமமாக இருந்திருக்கு 1. θ2 இல்லைனால இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கணும். நெகட்டிவ் வேல்யூ இல்லைனா இன்ஃபினிட்டின்னு போடணும். u2 இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3. ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். θ is equal to minimum of 1, infinity, 3. இது மூணுத்தில் எது மினிமம்னா 1 எங்கேருந்து வந்திருக்கு, θ1லேருந்து. ஸோ 1 ஸோ இந்த 1 எங்கே கிடச்சிருக்கு, 1/1 எங்கே வந்தது, இதுவும் டிவைட் பண்ணி தானே 1 வந்தது, 1 டிவைடட் பை 1ன்னு. ஸோ இது தானே நம்ம இங்கே செலக்ட் பண்ண θ இஸ் ஈக்குவல் டுன்னு என்ன ஆன்சராக வந்திருக்கு, θ1. அந்த θ1ல் 1 எங்கேருந்து வந்திருக்குன்னா இதுதான். ஸோ இப்போ இதை வச்சு தான் சொல்கிறாங்க S1 லீவ்ஸ் அவுட் த பேசஸ். ஏன்னா 1/1 இங்கே தான் இருக்குது, S1 இருக்கிற ரோலில் தான் இருக்குது. ஸோ இது லீவ்ஸ் அவுட் த பேசஸ். அப்போ வந்து நமக்கு என்ன தெரியுது, x2 என்டர் இன்ட்டு பேசஸ், S1 லீவ்ஸ் த பேசஸ். அப்போ இந்த இடத்துல அடுத்ததாக என்ன வரும், 3x2ன்னு இந்த இடத்துல வரும். இது ஆஸ் இட் இஸ் இருக்கும் 0s2ன்னு பாருங்கள், 3x2 0s2. இப்போ நார்மலாக நம்ம பிவோட் ஈக்குவேஷன் அந்த மாதிரிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து பிவோட் ஈக்குவேஷன் பார்ப்போம். S1 லீவ்ஸ் த பேசஸ், x2 என்டர். ஸோ இது தானே இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோ அண்ட் காலம்னா இது பிவோட் எலமெண்ட். இதுதான் பிவோட். என்னது ஓல்டு ஈக்குவேஷனு 1 0 1 -2 1 0. இப்போ நான் இது வந்து என்ன பிவோட் எலமெண்ட். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க 1/1, 0/1, 1/1, -2/1, 1/1, 0. அப்போ இதுதானே நியூ பிவோட் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு இதோ இப்போ வந்தது தான் 1, 0, 1, -2, 1, 0. இது எங்கே ஃபஸ்ட்டில் இருக்கா, இது அப்படியே வருதா, இங்கே பாருங்கள் 1 0 1 -2 1 0. அது அப்படியே வருதா, இதோ வருதா. ஓகே, இப்போ அடுத்தது வந்து என்ன இருக்குது, S2க்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. S2க்கு புது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நியூ S2 ஈக்குவேஷன் வந்து என்னது, ஓல்டு ஈக்குவேஷன் என்னது, அதை எழுதிக்கணும் 8 1 1 2 0 1. ஸோ இதுதான் நியூ அது வந்து ஓல்டு ஈக்குவேஷன். ஓகே, அப்புறம் வந்து இதோட என்டரிங் காலம் கோஎஃபிஷியன்ட் என்ன 1. ஸோ இன்ட்டு 1 என்னது பிவோட் ஈக்குவேஷனில் பண்ணுவோம். அப்படி பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்புறம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வருதில்ல. ஸோ 1ஆல் இது வந்து ஓல்டு ஈக்குவேஷன் மைனஸ் கீழே போட்டுறோம் இன்ட்டு கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் என்னது 8க்கு இந்த ரோக்கு 1 தான் இருக்குது. ஸோ கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு நியூ பிவோட் ஈக்குவேஷன் இப்போ கண்டுபிடிச்சது இது. அப்போது ஓல்டு ஈக்குவேஷன் எழுதிட்டு இது மல்டிப்ளை பண்ணி போட்டுருணும். 1 × 1 1 × 0 1 × 1 1 × -2 1 × 1 1 × 0. இப்போ இது ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணும் ஃபார்முலா படி பண்ணால் 7104 - 1 1. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் 7104 - 1 1. அடுத்து ZJ - CJக்கு பார்ப்போம். அதுதான் ஓல்டு ஈக்குவேஷன். ஸோ அதை எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு அது மாதிரி ZJ - CJ பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடுதா. ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து ZJ - CJ பாருங்கள், எது மோஸ்ட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா -4. ஸோ இப்போ என்ன தெரியுது, x3 என்டர் இன்ட்டு பேசஸ். ஓகே, இப்போ லீவ்ஸ் அவுட்டுக்கு தான் மறுபடியும் θ வேல்யூ. ஏன்னா நம்ம இது அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டே வரும். எப்போ ஸ்டாப் பண்ணுவோம்னா ZJ - CJ எல்லாம் பாசிட்டிவ் ஆகிற வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டே போவோம். இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு x2க்கு S2க்கு என்ன இருக்குது -2 4ன்னு. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. பாசிட்டிவ் வேல்யூ வந்து θ1 தான் எப்போவுமே பாசிட்டிவ். ஸோ ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 7 / 4 xb / என்டரிங் வேரியபிள் 7/4.
அடுத்தது நெகட்டிவ் இருக்குது. ஸோ நெகட்டிவ்னா θ2 இஸ் ஈக்குவல் டு இந்த -2 எங்கே இருக்குது, அதோட எந்த ஈக்குவேஷன் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக எதுக்கு வருது, x2க்கு வருது. ஸோ மினிமம் ஃபார்முலா அப்பர் பவுண்ட் ஆஃப் எதுக்கு வருது, x2 ஃபார்முலா மைனஸ் இது xbயோட வேல்யூ, அதோட xb வேல்யூ என்ன 1 டிவைடட் பை மைனஸ் வந்து ஃபார்முலா இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கு நெகட்டிவில், அதை அப்படியே உள்ளே போட்டுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், θ2 வந்து நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா θ2 இல்லை அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூவே இல்லைன்னா இன்ஃபினிட்டி, பட் இங்கே இருக்குது. ஸோ θ2 இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் இந்த மைனஸ் வேல்யூ எங்கே இருக்குது, x2. ஸோ அப்பர் பவுண்ட் ஆஃப் இங்கே என்ன இருக்குது, x2 மைனஸ் வந்து ஃபார்முலா xb வரணும், xbயோட வேல்யூ என்ன 1. ஸோ அதுதான் 1 டிவைடட் பை ஃபார்முலா வந்து மைனஸ்ஸு உள்ளே வந்துட்டு என்ன நெகட்டிவ் வேல்யூ இருக்கோ அதை அப்படியே போடணும். -2 தான் நெகட்டிவ் வேல்யூ. இப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா θ2 இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் இது அப்பர் பவுண்ட் ஆஃப் x2க்கு அப்பர் பவுண்ட் என்ன 3. அப்பர் பவுண்ட்லாம் மாறாது. ஓகே, நம்ம ஒன்ஸ் பண்ணிட்டோன்னா மாறாது, சிம்ப்ளெக்ஸ் டேபிள் தான் மாறும். ஸோ மினிமம் ஆஃப் 3 - 1/2 மினிமம் ஆஃப் 2/2 வந்து 1 தான். ஸோ θ2வோட ஆன்சர் என்னது 1. θ1க்கு வந்து 7/4 டிவைட் பண்ணிங்கன்னா 1.75. அடுத்தது வந்து எது வந்து என்டர் ஆகுது, x3னா அடுத்தது என்ன சொன்னேன், எது என்டர் ஆகுது, x3 தான் வந்து என்டர் ஆகுது. ஸோ u3 இஸ் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் x3. ஸோ அப்பர் பவுண்ட் ஆஃப் x3 என்னது 2. ஸோ u3 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, எது என்டர் ஆகுதோ அதுக்கு தான் அப்பர் பவுண்டு, x3 தான் என்டர் ஆகுது. ஸோ u3 ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் x3. அதுதான் நான் அடுத்த ஸ்டெப்பில் இருக்கும் பாருங்க, u3 இஸ் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் x3. ஸோ அதோட வேல்யூ 2ன்னு வந்துச்சா. இப்போ டோட்டலாக என்னது θ, இதுதான் ஃபார்முலா. θ இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் θ1, θ2, என்ன வந்திருக்கு u3. θ1க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, அந்த டிவைட் பண்ணுவோம்ல 1.75 மினிமம் ஆஃப் 7/4 1.75. θ2க்கு 1 வந்திருக்கு, u3க்கு வந்து 2 வந்திருக்கா. ஸோ இது மூணுத்தில் எது மினிமம் பார்த்தீங்கன்னா 1 தான். அது எங்கே வந்திருக்கு, θ1 வந்து என்னது 1 எங்கே வந்திருக்கு, θ2. ஸோ θ2னா என்னது நெகட்டிவ் வேல்யூ. ஸோ அப்போது இதுதான் லீவ்ஸ் அவுட், எது x2 லீவ்ஸ் அவுட். ஓகே, இப்போ மறுபடியும் வந்து சிம்ப்ளெக்ஸ் டேபிள் நார்மலாக பண்ணணும். உங்களுக்கு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் பண்ண தெரிலன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல -2 x3 வந்துடும். அப்போது இது வந்து டிவைட் பண்ணணும், பிவோட் எலமெண்ட் இது தானே. ஸோ -1/2 0 1/-2 இது 1 -2/-2 1/-2 0/-2 அப்படி பண்ணிங்கன்னா வந்துடுச்சா. இது வந்துட்டு அதே மாதிரி நியூ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஓல்டு ஈக்குவேஷன் மைனஸ் காலம் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு நியூ பிவோட் ஈக்குவேஷன் அப்படி பண்ணிங்கன்னா இந்த வந்துடும். அதே மாதிரி தான் ZJ - CJ. இப்போ பாருங்கள், இதில் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கான்னா இல்லை ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் எது, இது தான். ஸோ அப்போது x2 என்டர் இன்ட்டு பேசஸ். ஓகே, இப்போது இந்த ரெண்டுத்தில் இப்போ வந்து பாருங்கள் ZJ - CJ விட்டுருங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் பாருங்கள் நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் இருக்குல்ல, θ1 இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் xb டிவைட் பை என்டரிங் வேரியபிள் 9/2 பண்ணுங்கள். அடுத்தது நெகட்டிவ் இருக்கா. ஸோ நெகட்டிவ்னா θ2 இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் நெகட்டிவ் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஸோ மினிமம் ஆஃப் அப்பர் பவுண்ட் ஆஃப் x3 மைனஸ் xbயோட வேல்யூ என்ன -1/2 அதுதான் இங்கே போட்டிருக்கேன். டிவைடட் பை மைனஸ் வந்து ஃபார்முலா நெகட்டிவ் வேல்யூ என்ன வந்திருக்கு -1/2 அதுதான். நான் மறுபடியும் சொல்கிறேன், நெகட்டிவ் வேல்யூ இங்கே இருக்கா, இதுக்கு இங்கே தானே இருக்குது. ஸோ θ2 இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் அப்பர் பவுண்ட் ஆஃப் என்ன இருக்குது, மைனஸ் வேல்யூக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்குன்னா இதாக இருக்குது x3 YB காலமில் இருக்கிறதா எழுதணும். ஸோ மினிமம் ஆஃப் அப்பர் பவுண்ட் ஆஃப் x3 ஃபார்முலா தான் மைனஸ், அப்புறம் xbயோட வேல்யூ என்ன -1/2 டிவைடட் பை ஃபார்முலா வந்து மைனஸ்ஸு நெகட்டிவ் வேல்யூ என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுடணும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா θ2 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு. ஓகே, என்டரிங் வேரியபிள் என்னது x2. அப்போது u2 இஸ் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் x2. ஸோ என்டரிங் வேரியபிள் x2னால u2. ஓகே, ஸோ பாருங்கள் u2 இஸ் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் x2. ஸோ x2க்கு அப்பர் பவுண்ட் என்னது 3 அதுதான். ஸோ θ இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் θ1, θ2, u2. அந்த அப்போது நீங்கள் θ1 என்ன கிடச்சிருக்கு 9/2னா 4.22 டிவைட் பண்ணிங்கன்னா வரும்.
θ2 5ன்னு கிடச்சிது u2 வந்து 3. ஸோ இது மூணுத்தில் எது மினிமம் பார்க்கணும். மூணுத்தில் 3 தான் மினிமம். 3 எங்கே வந்திருக்கு? அப்பர் பவுண்ட் ஆஃப், அதாவது u2 அப்பர் பவுண்ட் ஆஃப் x2. ஸோ இது வந்து செலக்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னா இதோட ஃபார்மேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். u2 தானே கிடச்சிது. u2னா என்னது? அப்பர் பவுண்ட் ஆஃப் x2. நல்லா பாருங்கள், மினிமம் வந்து 3 தான். 3 எங்கே கிடச்சிருக்கு? u2னா என்னது? அப்பர் பவுண்ட் ஆஃப் x2. ஸோ எப்படி அந்த u2 சொன்னோன்னா எது என்டரிங் வேரியபிள்? x2. இதை வச்சு தானே u2ன்னு சொன்னோம். அப்போ அடுத்து இதை டிஃப்ரெண்ட்டாக மாற்றி எழுதுவோம். எப்படின்னா அந்த x2 being நான் பேசிக், இட் மஸ்ட் பி சப்ராக்டட் டு இட்ஸ் அப்பர் பவுண்டு. ஏன்னா இதுதான் ஃபார்மேட்டே. இது வந்து ஃபார்மேட் எப்படின்னா எது இப்போது மினிமம் வந்து u2 தான் வந்திருக்கு. ஸோ u2 வந்து எப்படி கிடச்சதுன்னா x2 வச்சு தானே சொன்னோம். என்டரிங் வேரியபிள் x2னால u2. சப்போஸ் என்டரிங் வேரியபிள் x3னா u3, என்டரிங் வேரியபிள் x1னா u1. இப்போ இந்த கொஷனுக்கு என்டரிங் வேரியபிள் x2, ஸோ u2. ஸோ u2 எப்படி கிடச்சது? x2னாலன்னு புரியுதா? அதனால் எதால் கிடச்சதோ அதை தான் எழுதணும். u2 வந்து x2லேருந்து தான் கிடச்சிது. ஸோ x2 இஸ் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் x2 மைனஸ் இதோட டேஷ்ன்னு சொல்லி போட்டுக்கணும், மைனஸ் x2 டேஷ். இப்போ சப்போஸ் u1 வந்துச்சுன்னா, இப்போ θ ஈக்குவல் டு u1 வந்துச்சுன்னா u1 எங்கேருந்து கிடச்சிது? x1லேருந்து. ஸோ x1 இஸ் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் x1 மைனஸ் x1 டேஷ். ஓகேவா? அந்த மாதிரி தான் எழுதணும். நல்லா பாருங்கள், இப்போது மினிமம் வந்து u2 தான் வந்திருக்கு. ஸோ u2 எப்படி கிடச்சிதுன்னா என்டரிங் வேரியபிள் x2 வச்சு தான் கிடச்சிது. ஸோ x2 இஸ் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப், அப்போ நீங்கள் இப்படி தான் எழுதணும் ஃபார்மேட். அது x2லேருந்து தானே வந்தது. ஸோ x2 இஸ் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் x2 மைனஸ் இதோடைய டேஷ், ஸோ மைனஸ் x2 டேஷ். இப்போ அப்பர் பவுண்ட் ஆஃப் x2 என்ன கிடச்சிது? x2க்கு அப்பர் பவுண்டு 3, அதனால 3. அப்போது x2ஓட வேல்யூ என்ன கிடச்சிது? 3 மைனஸ் x2 டேஷ்ன்னு வந்துச்சா. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எங்கே பண்ண போகிறோன்னா லாஸ்ட்டாக வந்த டேபிள் இது தான். இதுலேருந்து தானே நம்ம θ கண்டுபிடிச்சிட்டு இப்போ ப்ரெசண்ட்டாக θலாம் கண்டுபிடிச்சி இந்த θ ஈக்குவல் டு u2 இதுலேருந்து தானே கிடச்சிது. லாஸ்ட்டாக வந்த ஐட்ரேஷன் தான் பார்க்கணும். ஸோ இதை ஈக்குவேஷனாக மாற்றினோம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் zj மைனஸ் cjனா மேக்ஸிமம் செட். ஸோ இது எப்படி எழுதுவீங்க ஈக்குவேஷனாக? 0x1 minus 1 by 2 x2 plus x3 minus 1 by 2 s1 plus 0 s2 equal to minus 1 by 2. அடுத்த equation 3x1 plus 2x2 plus 0 s3 plus s1 plus s2 equal to 9. அப்போ மேக்ஸிமம் செட் எப்படி எழுதுவாங்க? மைனஸ் x1 மைனஸ் x2 ப்ளஸ் 0x3 ப்ளஸ் s1 ப்ளஸ் 0s2 ஈக்குவல் டு அதான் மேக்ஸிமம் செட்டில் அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். ஓகே, இது பாருங்கள். இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட் ஈக்குவேஷனா இதை எழுதிக்கிட்டேன். செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ சொன்னேன்னா, தேர்ட் ஈக்குவேஷன் இப்போ சொன்னேன்னா, இப்போது நான் சொன்ன ஈக்குவேஷனில் x2 இருக்கிற இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, 3 மைனஸ் x2 டேஷ். இந்த x2ஓட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வருதா? ஸோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்துடுது. ஸோ இது எடுத்துக்கணும், இது ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் சொன்னால இது அதுதானே இது. இதில் போயிட்டு x2ஓட வேல்யூ வந்துட்டு 3 மைனஸ் x2 டேஷ்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடச்சிது. அடுத்து நான் சொல்லலை மேக்ஸிமம் செட்டுன்னு சொல்லிட்டு இந்த இது மைனஸ் x1 மைனஸ் 2x2 ப்ளஸ் 0s1 ப்ளஸ் s2 ப்ளஸ் 0s3ன்னு இதில் வந்து அந்த எக்ஸ்ட்ரோட வேல்யூ போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வந்துடுது. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் செட்டுக்கு வந்தது அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். x2 இருக்கிற இடத்துல இப்போ கண்டுபிடிச்ச x2 இது 3 மைனஸ் x2 டேஷை சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து அந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிளை அப்ளை பண்ணணும். ஓகே, அந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிள் இப்போ என்ன ஆகும்? இதுக்கு அந்த வேல்யூஸ் வந்து அதில் போடணும். எப்படின்னா இங்கே x1க்கு கோஎஃபிஷியன்ட் 0, பட் x2 டேஷுக்கு 1/2, x3க்கு கோஎஃபிஷியன்ட் 1, s1க்கு மைனஸ் 1/2. அந்த மாதிரி இதில் இருக்கிற ஒரு வேல்யூஸும் வந்துட்டு கரெக்டாக அடுத்த சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடணும். இப்போ பாருங்கள், x2 இருக்கிற இடத்துல x2 டேஷ்னு வருதா? ஸோ இந்த மாதிரி சிம்ப்ளெக்ஸ் டேபிளே எடுத்துக்கணும். இந்த zj மைனஸ் cjயில் மோஸ்ட் நெகட்டிவ் எதுவோ அதை கலெக்ட் பண்ணும். ரெண்டும் சேம்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதில் நெகட்டிவ் வேல்யூவே இல்லை. ஸோ θ2 வந்துட்டு நம்ம இன்ஃபினிட்டின்னு போடலாம். θ1 பாசிட்டிவ் இருக்குது. ஸோ 1/0 3/2 அதுதான் நம்ம இங்கே போடுறோம். அதே மாதிரி இது x1 தான் என்டர் இன்ட்டு பேசஸ். ஸோ u1 ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் x1. அப்போ u1ஓட வேல்யூ என்ன? அப்பர் பவுண்ட் ஆஃப் x1க்கு 1.
ஸோ u1 equal to 1 theta is equal to minimum of θ1, θ2, u1. இதில் மினிமம் u1 தான் கிடச்சிது. ஸோ u1 சொன்னாலே நான் அங்கே சொன்ன மாதிரி தான் u1 தான் மினிமமாக வந்தால் எங்கேருந்து வந்துச்சு x1லேருந்து. ஸோ அந்த எப்போ எழுது அப்போது x1 is equal to upper bound of x1 minus x1 dash. அதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ணும். அப்பர் பவுண்ட் ஆஃப் x1 வந்து 1. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்து ஐட்ரேஷனில் இந்த தான் ஈக்குவேஷனாக மாற்றணும், இதுவும் ஈக்குவேஷனாக மாற்றணும், இது மேக்ஸிமம் செட்டுன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷனாக மாற்றணும். அதில் மாற்றிட்டு அதில் x1 இருக்கிற இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்துடும், இது வந்துடும். நீங்கள் போட்டு பாருங்கள் வரும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, போட்டு பாருங்கள். அதே மாதிரி மேக்ஸிமம் செட்டில் போடும்போது இது இப்போ இதுக்கு x1 டேஷ்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எடுத்து போட்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் பார்க்கும்போது ZJ மைனஸ் CJ எல்லாம் பாசிட்டிவாக இருக்கா இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக இப்போ நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். x3 வந்து 1, x1 டேஷ் வந்து 0, x2 டேஷ் வந்து 0. இதை வச்சு தான் சொல்லணும். டேரெக்டாக x1 0 x2 0ன்னு சொல்லக்கூடாது. x3 1, x1 டேஷ் 0, x2 டேஷ் 0. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் x1 is equal to 1 minus x1 டேஷ்னு. ஸோ இப்போ அந்த x1 டேஷ் 0வை எடுத்து போய் இங்கே 0ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x1 equal to 1. முன்னாடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் x2 is equal to 3 minus x2 டேஷ். x2 டேஷ் தான் 0. ஸோ x2 is equal to 3. அதுதான். ஸோ உங்களுக்கு x1 x2 x3 கிடச்சதுனால மேக்ஸிமம் செட்டில் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடுச்சு. அவ்வளோதான். நான் மறுபடியும் சொல்கிறேன், டீட்டாவில் u1 தான் வந்துட்டு ஸ்மாலஸ்ட்டாக இருந்துச்சுன்னா u1 எப்படி கிடச்சிது? என்டரிங் வேரியபிள் x1 அதுலேருந்து தான் கிடச்சிது. ஸோ x1 is equal to upper bound of x1 minus x1 dash. அப்போ x1 equal to 1 minus x1 dashன்னு வந்துச்சா? இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை ஈக்குவேஷனாக மாற்றிட்டு 0x1 plus 1/2 x2 dash plus x3 minus 1/2 s1 plus 0 s2 equal to 1. இதில் அந்த x1 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும். அடுத்த ஈக்குவேஷன் என்ன? 2x1 minus 2x2 dash plus 0x3 plus s1 plus s2 equal to 3. இதில் அந்த x1ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும். அடுத்தது மேக்ஸிமம் செட்டுனா என்ன சொன்னேன்? minus x1 minus x2 dash plus 0x3 plus s1 plus 0s2. இதில் அந்த x1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்படி தான் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பவுண்டர் வேரியபிள் டெக்னிக். தேங்க்யூ.